1800ஸ்ல யூரோப், ஏசியால நெறைய இடத்த கேப்சர் பண்ணி ரிச்சா இருந்தாங்க. அவ்வளவு ரிச்சா இருந்தும் அவங்களுக்கு பேராசை போகல. அவங்க பக்கெட் லிஸ்ட்ல லாஸ்ட்டா இருந்தது ஆஃப்ரிக்கா. 1881ல இருந்து 1914 வரைக்கும் ஒரு பெரிய கேம் நடந்துச்சு. அந்த கேம் பேரு ஸ்கிராம்பிள் ஆஃப் ஆஃப்ரிக்கா. இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், இட்டாலி, ஜெர்மனி எல்லாருமே பிளாக் ஃப்ரைடே ஷாப்பிங்க்கு வந்த மாதிரி லேண்டை கேப்சர் பண்ணாங்க. யாரு ரிசோர்ஸஸை அதிகமாக லூட் அடிக்கிறாங்கன்னு சைலண்டா ஒரு பெரிய காம்படிஷனே நடந்துச்சு. இந்த டைம்ல தான் ஜெர்மனி அண்ட் அமெரிக்கா அவங்களோட கூட்ஸ் குளோபல் லெவல்ல ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அக்ராஸ் த குளோப்ல இருக்க லோக்கல் பையர்ஸ் இங்கிலாண்டோட ப்ராடக்ட்டை விட்டுட்டு ஜெர்மனி அண்ட் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணாங்க, வாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. குளோபல் பிசினஸ் மார்க்கெட்டுக்கே கிங்கா இருந்த இங்கிலாந்துக்கே பயத்தை காட்டிட்டாங்க. இந்த பிசினஸ் ரைவலரி தான் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு பெரிய குளோபல் லெவல் டென்ஷனையும் கிரியேட் பண்ணுச்சு. இந்த சம்பவமும் வேர்ல்ட் வார் 1 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ரீசனா இருந்தது. இப்போ நீங்க சொல்லுங்க, ஒரு கண்ட்ரி வளர்ச்சிக்கு மற்ற கண்ட்ரியை அடிமையாக்குறது கரெக்டா தப்பா? மறக்காம உங்க தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் கண்டென்ட்டை பார்க்கணும்னா மறக்காம லைக் ஒன்று போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.